வெல்கம் டு நெத்தூஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக். நம்மளோட டீ காஃபி கூட வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உளுந்து வச்சு இன்றைக்கி ஒரு புனுகுழு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ குயிக்காக வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்த்துடலாம். உளுந்து வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூட வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4-5 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பொடியாக நறுக்குனது. அண்ட் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்குனது. அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு வேணும். அண்ட் உப்பு தேவையான அளவு. இவ்வளோ தான் நம்மளோட புனுகுழு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்தை வந்து நல்லா ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். அது கூட உப்பு மட்டும் சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து இதை நான் நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம். அது கூட வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா. இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 4-5 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்குனது. இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே இப்போ வந்து நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 1/2 கப் அளவுக்கு. இந்த அரிசி மாவு எதுக்காக போடுறோன்னா இது வந்து நம்மளோட அந்த புனுகுழுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் அது கலந்துருக்கும். இதை இப்போ நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா இப்போ ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் காயிற எண்ணெயில் இதை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம நல்லா காய வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த புனுகுழு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கிறிஸ்பியான நம்மளோட புனுகுழு தயாராகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு 2 சைடும் நீங்கள் நல்லா திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ நானும் ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறேன். சுட சுட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.